ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நிறைய சகோதரிகள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நியர்பையில் இருக்கக்கூடிய அவங்க நிறைய பேர் கேட்கக்கூடியது என்ன அப்படின்னாக்க, இப்போ நம்ம வந்து ஒரு ஆடிப்பட்டத்துக்கு ஒரு செடி வைக்கிறோம் அப்படின்னாக்க எவ்வளோ நாள் வந்து ஒவ்வொரு செடியும் வந்து அதோட லைஃப் எவ்வளவு, அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். இல்லாட்டி நம்ம அடிக்கடி மண்ணெல்லாம் மாற்றி திருப்பி விதை போட்டு இப்படி போட்டுக்கிட்டே இருக்கணுமா, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நான் உங்ககிட்ட வந்து ஒரு லாங் வீடியோவில் பேச போகிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து அடிக்கடி அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நம்ம ரீபார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக மாடி தோட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப கடினமான ஒரு விஷயமா போயிடும். அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் இப்போ ஆடிப்பட்டத்துக்கு போடுறீங்கன்னா நீங்கள் அடுத்த ஆடிப்பட்டது வரைக்கும் நிம்மதியாக வளருவாங்க அவங்க. நீங்கள் பேசாமல் இருக்கலாம், சரியா? அந்த மாதிரி எப்படி வளர்க்கலாம், என்னென்ன வைக்கலாம், என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற டிப்ஸை கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். 2 வருஷம் கூட நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கலாம். இல்லை ஒவ்வொரு ஆடிப்பட்டத்துக்கு மட்டுமே நீங்கள் அந்த மாதிரியான வேலைகளை செய்யலாம். அதுவும் முழுக்க தோட்டத்தையே மாற்றணுமா ஆடிப்பட்டத்துக்கு அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த மாதிரி பல விஷயங்களை உங்களோட நான் பேச போகிறேன். அதுக்கு பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸையும் நீங்கள் நிறைய கேட்டிருக்கீங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோவாக நான் சண்டே நாளைக்கு போட்டுடுறேன், சரிங்களா? ஆர்வமாக இருப்பீங்க, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பீங்க, நிறைய விஷயங்களை நான் உங்ககிட்ட பேச போகிறேன். ஏன்னா எனக்கும் அதை பற்றி பேசணும்னு நினச்சிட்டே இருக்கிறேன். அப்புறம் அப்படியே தள்ளி போயிட்டே இருக்குது. ஸோ அதை பற்றி விரைவில் உங்ககிட்ட பேச போகிறேன். அதுக்கும் நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? பாய்.